முக்கிய நிகழ்வுகள். புதுவையை சேர்ந்த இளம் இசை கலைஞர்கள் 40க்கும் மேற்பட்டோர் திரைப்படம் மேடை மெல்லிசை கலைஞர் சங்கத்தின் தலைவர் சீனுகுமார் தலைமையில் சங்கத்தில் இணைந்தனர். புதுச்சேரியை சேர்ந்த 40க்கும் மேற்பட்ட இளம் இசை கலைஞர்கள் ஒன்று சேர்ந்து வான வேடிக்கை மற்றும் மேளதாளத்துடன் நயினார் மண்டபம் பகுதியில் இருந்து ஊர்வலமாக சென்று திரைப்படம் மேடை மெல்லிசை கலைஞர் சங்கத்தின் தலைவர் சீனுகுமார் மற்றும் மூர்த்த நிர்வாகிகள் முன்னிலையில் விண்ணப்பம் கொடுத்து தங்களை சங்கத்தில் இணைத்துக் கொண்டனர். காமராஜர் ஓவிய கலைக்கூடம் சார்பில் 40 வருட சமூக பணி மற்றும் 36 வருட அரசு பணியை பாராட்டி மேகராஜாவுக்கு சாதனையாளர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. புதுச்சேரி காமராஜர் ஓவிய கலைக்கூடம் சார்பில் சாதனையாளர் விருது மற்றும் ஓவிய போட்டி பரிசளிப்பு விழா முத்தியால்பேட்டையில் உள்ள ஆறுமுகா திருமண நிலையத்தில் இன்று நடைபெற்றது. பிரீத்தி விஜயகுமார் இந்நிகழ்ச்சியை நெறியாள்கை செய்ய சிறப்பு விருந்தினராக ஈரம் பவுண்டேஷன் நிறுவனர் ராஜேந்திரன், படைப்பாளர் இயக்க நிறுவனர் ஆறு செல்வன், முழுநிலை சுருக்கு எழுத்தர் இளவரசி சங்கர் ஆகியோர் கலந்து கொண்டு 40 வருட சமூக சேவை, 36 வருட அரசு பணி, புதுச்சேரி அரசு ஊழியர்கள் நலசங்க நிர்வாகி, புதுச்சேரி ஆதி திராவிடர் அரசு ஊழியர்கள் நலசங்க தலைவர், தலித் சேனா மாநில நிர்வாகி, ஈரம் பவுண்டேஷன் உறுப்பினர், புதுச்சேரி தமிழ் ஒலி கல்வி வட்டம் உறுப்பினர், புதுச்சேரி மனிதநேய இடுகாட்டு புனித பணியாளர்கள் நலசங்க தலைமை ஆலோசகர் போன்ற சமூக சேவைகளை பாராட்டி மேகராஜ் அவர்களுக்கு சாதனையாளர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. தொடர்ந்து ஓவிய போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை காமராஜர் ஓவிய கலைக்கூட நிறுவனர் திலக் செய்திருந்தார். மாணவர் காங்கிரசின் மாநில தலைவர் டாக்டர் ஹர்ஷவர்தன் தலைமையில் நடைபெற்ற மாணவர் காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை முறைப்படுத்த வேண்டும் உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுச்சேரி மாணவர் காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. மாநில தலைவர் டாக்டர் ஹர்ஷவர்தன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் அகில இந்திய மாணவர் காங்கிரஸ் செயலாளர் ஸ்ரீமான் ராஜா முன்னிலை வகித்தார். இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் முதல்வர் நாராயணசுவாமி, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ராகுல் காந்தி தேசிய பேரவைத் தலைவர் RE சேகர், காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளர் ராஜாராம், கோனேரி லோகையன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து டாக்டர் ஹர்ஷவர்தன் அறிவுறுத்தலின் பெயரில் மாணவர் காங்கிரஸ் மாநில செயலாளர் அல்போன்ஸ் தலைமையில் பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகி 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் மாணவர் காங்கிரஸில் இணைந்தனர். இக்கூட்டத்தில் சிபிஎஸ்இ பாடத்தை முறைப்படுத்த வேண்டும், அனைத்து கல்லூரிகளிலும் மாணவர் காங்கிரஸ் நிர்வாகிகள் நியமிக்க வேண்டும் உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. வில்லியனூரை அடுத்த பெங்களூரு கிராமத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய தெப்பல் உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. வில்லியனூர் கொம்யூன் பெங்களூரு கிராமத்தில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் ஆடி மாத பிரம்மோற்சவ விழா கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் துவங்கி தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. இதில் அம்மனுக்கு தினம்தோறும் சிறப்பு அபிஷேகங்களும் பூஜைகளும் நடைபெற்று சுவாமி வீதி உலாவும் நடைபெற்று வருகின்றது. மேலும் பெங்களூரு எல்லையில் உள்ள பொறையாத்தம்மனுக்கு ஊரணி பொங்கல் வைத்து வழிபட்டு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று நேற்று மாலை 6ஆம் ஆண்டு தெப்ப உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழுவின் தலைவர் பெரியாண்டவர், துணைத் தலைவர் பழனிசாமி, செயலாளர் தாஸ், துணை செயலாளர், பொருளாளர்
உதயபாஸ்கர் உள்ளிட்ட குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். வில்லியனூர் கோட்டைமேடு பகுதியில் ஆட்டோ மற்றும் குட்டி யானை தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் பெயர் பலகையை எதிர்க்கட்சி தலைவர் சிவா கலந்து கொண்டு திறந்து வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் தொகுதிக்கு உட்பட்ட கோட்டைமேடு நெடுஞ்சாலை பகுதி அருகே புதுச்சேரி மாநில ஆட்டோ மற்றும் குட்டி யானை தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் புதிய பெயர் பலகை திறப்பு விழாவிற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அதற்கான திறப்பு விழாவில் புதுச்சேரி திராவிட முன்னேற்றக் கழக மாநில அமைப்பாளரும் சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சி தலைவரும் வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு புதிய பெயர் பலகையை திறந்து வைத்து சிறப்பித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தொழிற்சங்க பொறுப்பாளர்கள் சம்பத், ஆலோசகர் சக்திவேல், அடைக்கலம், அங்காளன், முரளி, மிஷேல், இமான்வேல், சீனிவாசன், ராஜேந்திரன், குறிஞ்சிநாதன், சிவகுமார், ஐயனார், அன்பழகன், அருள், சிவகுமார், உத்திரன், ஸ்ரீதர், சிவநாதன், நந்தகோபால், வேல்முருகன் மற்றும் திமுக நிர்வாகிகள், தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசுவாமி, செல்வநாதன், தர்மராஜ், அவைத் தலைவர் ஜலால் அனீப், வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், விவசாய அணி அமைப்பாளர் குலசேகரன், வர்த்தக அணி துணை அமைப்பாளர் சரவணன், ஆதி திராவிடர் அணி துணை அமைப்பாளர் காளி, இலக்கிய அணி துணை அமைப்பாளர் கலிமுல்லா, ஆதி திராவிடர் அணி தலைவர் பழனிசாமி, தொகுதி செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணியன், ஏழுமலை மற்றும் ராஜி, ஹரி, கிருஷ்ணன், வெங்கடாச்சலபதி, திலகர், கார்த்திகேயன், அன்பு, வீரக்கண்ணு, சொக்கலிங்கம், சிலம்பு, பவித்ரன், நடராஜன், சிவா ஆகியோர் கலந்து கொண்டனர். ஸ்ரீராம் நகர் மக்கள் விழிப்புணர்வு நல சங்கத்தின் ஜூலை மாத ஆலோசனை கூட்டத்தில் ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டு பல்வேறு பகுதி சார்ந்த பிரச்சனைகளை குறித்து விவாதித்தனர். ஸ்ரீராம் நகர் மக்கள் விழிப்புணர்வு நல சங்கத்தின் ஜூலை மாத 4வது சங்க நிர்வாகிகள் கூட்டம் இந்திரா காந்தி சாலையில் உள்ள சங்க அலுவலக கட்டிடத்தில் நடைபெற்றது. இதில் ஸ்ரீராம் நகரில் உள்ள குறைகளை பற்றி நிர்வாகிகளும் அப்பகுதி மக்களும் கூறினார்கள். அதற்கு நமது சங்கம் வெகு விரைவில் நடவடிக்கை எடுக்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் இன்று நடந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் சங்க தலைவர் அற்புதராஜ், ராஜு, பொன் செந்தில்குமார், பால்வண்ணன், திவ்யா பலராமன், ராமலிங்கம், சந்திரன் ஜீரோ, ஐயப்பன், ஜெயக்குமார், திருமால், தேவநாதன், மேகநாதன், ஆனந்த், முனுசாமி, இருதயராஜ், ஓய்வு பெற்ற இராணுவ வீரர் ஏழுமலை கோபி, சவுந்தரராஜன், பிரவீன், மதனகோபால், கோபிநாத், இளஞ்செழியன், செல்வி, தட்சிணாமூர்த்தி உள்ளிட்ட சங்க நிர்வாகிகள் மற்றும் அப்பகுதி மக்கள் கலந்து கொண்டு வரும் காலங்களில் ஸ்ரீராம் நகர் பகுதியில் தீர்க்கப்பட வேண்டிய மக்கள் அன்றாட பிரச்சனைகள் மற்றும் அடிப்படை வசதிகள் குறித்து விவாதித்தனர். இறுதியாக சங்க தலைவர் அற்புதராஜ் நன்றி உரை கூறினார். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.